வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகள், இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய அப்டேட் இருக்குது. அப்டேட்னா வார் பற்றின அப்டேட்டுன்றதை விட அதை சார்ந்து அதை சுற்றி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், அமெரிக்க அரசாங்கத்தில் இவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஊடுருவி இருக்கிறார்கள், அங்கே இஸ்ரேல் மக்களின் மனநிலை எப்படி இருக்குது, இதை பற்றிய காணொளிகளையும் வரிசையாக பார்ப்போம். அதை பற்றிய செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. இப்போ முதல்ல ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை பாருங்க. Surely, Your Majesty, you're not telling me that the Jewish lobby in the United States pulls the strings of the presidency? I think so. They're pushing around too many people. How do you mean pushing around? Well, pressuring, they have many means at their disposal. They are putting up pressure on many people. They are strong. Strong in what sense? They are controlling many things. Controlling what? Newspapers, medias, Your Majesty. banks, finances, and I'm going to stop there. You really do believe that the Jewish community in the United States is that powerful? They make the media reflect their view of foreign policy? Yes. Secretary of the Treasury Janet Yellen, Attorney General Merrick Garland, Secretary of Homeland Security Alejandro Mayorkas, Director of National Intelligence Avril Haines, White House Chief of Staff Ron Klain, Secretary of State Antony Blinken, Deputy Secretary of State Wendy Sherman, Secretary of State for Political Affairs Victoria Nuland, Office of Science and Technology Policy Eric Lander, Director of the Central Intelligence Agency David S. Cohen. There you have it. What are the chances that less than 2% of the population would occupy all of 10 of the most important positions in the administration? பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோவில் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஸ்ரேலிய யூதர்கள் எந்த அளவுக்கு அமெரிக்காவின் ஆட்சி அமைப்புக்கு உள்ளேயே ஊடுருவி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், இவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குது. இதை தொடர்ந்து எல்லோரும் அதை பற்றி குரல் எழுப்புகிறார்கள். எல்லா நாடுகளும் எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனால் அமெரிக்கா மட்டும் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்குதுன்னா காரணம் என்ன? அதோட அந்த பியூரோக்ரஸிக்குள்ளேயும் பொலிட்டிக்கல் பவருக்குள்ளேயும் இந்த யூதர்கள் இவ்வளோ பேர் ஊடுருவி இருக்கிறாங்க. இவர்களின் ஊடுருவல் காரணமாகத்தான் தொடர்ந்து அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் அந்த அதிகார மையம் இருக்குல்ல, அந்த அதிகார மையத்தின் அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்காவால் ஒரு நடுநிலையான ஒரு முடிவை எடுக்க முடியாமல், நேர்மையான நியாயமான முடிவை எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறது. அமெரிக்க மக்கள் அப்படி இல்லை. ஆனால் அமெரிக்க அரசுக்குள்ளே இவர்கள் எல்லாம் ஊடுருவி இந்த மாதிரி கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி அடுத்தால இன்னொரு காமெடி பாருங்கள், இந்த வீடியோவும் பார்த்துருங்க. Today, you have a historic opportunity to shift the focus of this council to the real and great security threats. The Middle East is suffering from a cancer, and up until today, the Security Council has only ever discussed providing aspirin. Cancer, Mr. President, is not treated with aspirin. பார்த்துட்டிங்களா? நேற்று ஐநா சபையில் இஸ்ரேலை பல நாடுகள் கண்டித்து பேசினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். கடைசியாக இஸ்ரேல் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னு பேச ஆரம்பித்தோடனே எல்லா நாட்டு பல நாட்டு தூதர்கள் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. இவனுக்கு அப்படி தான் எதையா உளறிட்டு இருப்பான், இவன் உளறிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை
அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே உலக அரங்கில் இஸ்ரேலுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட ஒரு செருப்படின்னு தான் சொல்லணும். அப்பவும் இவர்கள் திருந்த போவதில்லை. அதுதான் பிரச்சனை. இவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், திருந்த போவதே இல்லை. அப்படின்றதுக்கு உதாரணமாக இன்னொரு காணொளி போடுறேன், அந்த காணொளியும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இந்த காணொலியில் என்ன நடக்குதுன்னா, காசா பகுதிக்கு நிவாரண பொருட்களை ஏற்றிக்கொண்டு அந்த லாரி நிற்கிது. இந்த வரிசையாக லாரிகள் நின்றுக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து தடுத்து நிறுத்துவது யார்? இந்த ஜியானிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன வெறி கொண்ட இந்த யூத மக்கள். அதுக்கு போராட்டம் பண்ணுறாங்களாம். இந்த பொருட்கள்லாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் போகிற கூட நிப்பாட்டல, நிவாரணத்துக்காக பொருட்களை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பொருட்களை ஏற்கனவே இராணுவம் ஒரு பக்கம் தடை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி பொதுமக்களும் உள்ளே போய் தடை செய்கிறார்கள்னா இந்த இஸ்ரேலை சேர்ந்த இந்த யூதர்களின் கொடூர மனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. காயம்பட்டது ஒரு பக்கங்க, அந்த காயத்துக்கு மருந்து இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உணவு ஒரு பக்கம், இந்த காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு மருந்து வேணுமா வேணாமா, எல்லாம் செப்டிக் ஆகி சீல் பிடிச்சி. அன்றைக்கி கூட ஒரு காணொளி பார்த்தோமே, ஒரு டாக்டர் தன்னுடைய மகளின் காலை அனஸ்தீஷியா இல்லாமல் அவரே ரிமூவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் பார்த்துக்கிட்ட இருக்க தான் வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது? ஆனால் இந்த மருந்துகளை கூட உள்ளே அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவர்கள் அடிக்கிற கூத்து இருக்க. இதை என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வேறு ஒரு காணொளி போடுறோம், அதையும் பாருங்கள். இந்த காணொலியில் இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 பேர் கொல்லப்பட்டார்கள்ல, அதில் இருக்குந்த ஒரு சார்ஜென்ட்டை. அவர் பேர் ஆடம் பிஸ்முத்துன்னு பேர். அவர் இல்லை, இது அவரோட தம்பி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வார் கவுன்சில் ஹெட்டை பார்த்து கத்துறாரு, நீ கழுதைக்கு பிறந்தவனே, நீலாம் மனுஷனாடா, கழுதைக்கு பிறந்தவனே, முதல்ல சண்டையை நிப்பாட்டுங்கடா, உங்களால் எங்கள் அண்ணன் வீணாக செத்து போயிட்டான்டா. இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்கள எதிர்த்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. எனக்கு தெரிஞ்சு போச்சு, சண்டை 110 நாள் ஆகிப்போச்சு, ஆரம்பிச்சு 110 நாள் முடிஞ்சு போச்சு. 110 நாளைக்கு மேலே ஆகியும் உங்களால் ஒன்றும் கழட்ட முடியல, ஒரு சின்ன ஆணியை கூட பிடுங்க முடியல. அப்படி இருக்கும்போது எதுக்குடா வீணாக எங்களெல்லாம் சாவடிக்கிறீங்க, எங்கள் அண்ணன் உயிரோடு இருந்திருப்பான், உங்களால் உங்கள் சண்டையால் தான் வீணாக செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த ஆடம் பிஸ்முத்தோட தம்பி கத்துறாரு. அதுவும் ஓப்பன் ஏரியாவில் கழுதைக்கு பிறந்தவனே அப்படின்னே திட்டார். இதை விட அதுக்கு மேலே திட்ட அவருக்கு வாய் வரலையா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம கேட்குறோம், அவரோட மரணத்தை நம்ம கொச்சைப்படுத்துகிறோம்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு யாரோட மரணமும் மரணம் தான். மனித உயிர் என்பது அது யூதர்களாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரது உயிரும் ஒரே விலை தான். ஒரு உயிருக்கு விலை ஜாஸ்தி, இன்னொரு உயிருக்கு விலை கம்மின்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது யாரது மரணமாக இருந்தாலும் அது மரணம் தவிர்க்க முடியாது தான். அப்படி இருக்கும்போது உங்கள் அண்ணன் செத்து போனால் உனக்கு இப்போ வலிக்குது, அப்போ காசாவில் எவ்வளோ பேர் செத்தாங்க, அப்போ உனக்கு வலிக்கலையா? அதை யோசிக்கணுமா இல்லையா? இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, நம்மளால் ஜெயிக்க முடியாது, அதனால சண்டையை நிப்பாட்டு அப்படின்றாங்க. ஏன்னா 110 நாள் ஆகியும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கட்டாயத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்டாண்ட் ஆகி போச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு காணொளி, அது கொஞ்சம் சோகமான காணொளி தான். அங்கே பாருங்கள்.
பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளில் இப்போ அங்கேருந்து எல்லாம் இங்கே வராங்களே, இந்த படிக்காத ஏழை மக்கள்லாம் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்கல்ல, அது மாதிரி அவங்கள பூரா ஜியானிஸ்ட் கண்ட்ரீஸுக்கு கூப்பிட்றாங்க. ஐ மீன் அந்த ஜெருசலேமுக்கு வேலைக்கு வாங்க. வேலை என்ன பெரிய வேலை, கூலி வேலை தான். கூலி வேலை, கல் உடைக்கிற வேலை, கல் தூக்குற வேலை, இந்த வேலைக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி ஏழைகளை ஏமாற்றி நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஏஜென்சி வச்சு அந்த ஏஜென்சி மூலமாக வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலைக்கு எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது பாருங்கள். அப்போது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அந்த வட இந்திய தொழிலாளிகளை பார்த்து நாம் உண்மையில் பரிதாபம் தான் படணும். அவங்களோட வறுமையின் அளவு என்னன்றது இதை பார்த்தாலே தெரியுது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டா போதும், எப்படியாவது நம்ம வறுமையை விட்டு வெளியே வந்தால் போதும் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலில் வேலை கிடைக்குதா, போயிடலாம்ப்பா அப்படின்னு போகிறாங்க. அவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. இப்படி அப்பாவி ஏழைகளை ஆள் வச்சு கூட்டு போகிறதுக்கு அங்கேயும் வட இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் இருக்கிறான். அவனும் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ தெரியல. இப்படி இஸ்ரேலில் ஒரே ஒரு நாடு ஒரு அகந்தையோடு ஒரு இனத்தை அழித்தே தீருவோம் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கொள்கையோடு அந்த பாலஸ்தீனத்தில் நடத்தி கொண்டு இருக்கும் 110 நாட்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கும் இந்த படுகொலைகளை எப்போது நிறுத்தப் போகிறார்கள்னு தெரியல. அதற்கு உலக நாடுகள் இன்னும் அழுத்தம் கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஒன்றுமே மூவ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு மேலே என்னென்னா, சண்டைன்னு உள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் சண்டை மூலமாக அவங்க உள்ளே வரணும்னு சொல்லவே இல்லை. நம்ம சொல்கிறது என்ன, பேச்சுவார்த்தையை எப்படியாவது கொண்டு போனாங்கன்னா அடுத்து அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம அந்த காணொலியில் பார்த்ததுலேயே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த யூத தூதர் பேச ஆரம்பித்த உடனே அந்த மற்ற நாட்டு தூதர்கள்லாம் எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. அதை காது கொடுத்து கேட்கவே அவங்களுக்கு பிடிக்கலை. இதெல்லாம் ஒரு பேச்சு, நீ ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருப்பா, அதை நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமா போட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. அப்போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை மற்ற நாடுகள் சேர்ந்து கொடுக்கணும். இந்த செங்கடல் பகுதியை ஹவுதி இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும். டைட் பண்ணாங்கன்னா தான் அந்த அழுத்தம் மேற்குலக நாடுகளுக்கு வலிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். இல்லாத வரை இந்த பிரச்சனை சீக்கிரத்தில் முடியாது. இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடியணுன்றது தான் நம்மளுடைய ஆவல். அந்த காசா பகுதி மக்களுக்கு விரைவில் நல்வாழ்வு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.